அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 11ல் நம்ம 30வது வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு டூலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டூல். ஸோ இந்த டூலுக்கு பேர் டெலிட் பாடி. ஸோ இதனுடைய விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டெலிட் பாடி எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு, ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னு சொல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த கேட்கங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 11ல் நம்ம இது வரைக்கும் சில டூல்ஸ் பார்த்துருக்கோம், எக்ஸசைஸும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி NX லேட்டஸ்ட் வெர்ஷனையும் நம்ம பார்த்துருக்கோம், NX 1926. ஸோ எல்லாமே டூல் அதே தான், கொஞ்சம் அப்டேட் இருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலர், விண்டோஸ், பேக்ரவுண்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதே தான் இப்போ நம்ம என்ன இதில் பார்க்க போகிறோம்னா ஒரு டூல்ஸ் டெலிட் பாடி. ஸோ இந்த டெலிட் பாடி எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன் சொல்லக்கூடிய இடத்துல தான் இங்கே இருக்குது டெலிட். இந்த ட்ரிம் சொல்லக்கூடிய ஆப்ஷன் செக்ஷன் கீழே தான் இந்த டெலிட் பாடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஏன் இந்த டெலிட் பாடி நம்ம பார்க்கணும், ஏன் இது நமக்கு இந்த ஆப்ஷனை தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை நம்ம டெலிட் பண்ணணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம அந்த இடத்துல ப்ரொஃபைலில் அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து ஸோ அதன் மூலமாகவும் நம்ம டெலிட் பண்ணலாம். ஸோ இல்லைனா சப்ராக்ட் யூஸ் பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான். அப்போ ஒரு விஷயத்தை நமக்கு டெலிட் பண்ணதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, 2-3 ஸ்டெப்ஸ் வரும். இப்போ அதே இதை நீங்கள் ஃபேஸ் அடிப்படையில் நீங்கள் டெலிட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் இந்த டூல்ஸில் சிங்க்ரோனைஸ் மாடலிங்கில் இருக்குது. ஸோ இதில் டெலிட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன். அதுன்னு சொல்ல போனால் ஒரு பேரசால்ட் ஃபைலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிங்க்ரோனைஸ் மாடலிங், இதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இங்கேயும் டெலிட் ஃபேஸ் இது என்னென்னா ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணி தான் அதை நம்ம டெலிட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க. 2 ஆப்ஜெக்ட் நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் இதுக்கு நம்ம தேவை இருக்கக்கூடாது, அது எனக்கு தெரியவே கூடாது. இல்லை நீங்கள் ஒரு ட்ரா பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரா ஒருவேளை சின்ன ஒரு எரர் இருக்கணும், இல்லை சின்ன ஏதாவது மிஸ்டேக் இருந்துன்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். ஆனால் அதே சமயம் என்ன ஆகும்னா NX பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து டெலிட் ஆகி ஒரு எரர் மெசேஜ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்படி டிஸ்பிளே ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தது அதில் டிராயிங்ஸில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், அதை ரெக்டிஃபை பண்ணதுக்காக தான் இந்த டெலிட் பாடி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டெலிட் பண்ணதுக்கு நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நீங்கள் பர்டிகுலர் ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணி எது வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அதை நீங்கள் அப்படியே டூல்ஸ் எல்லாமே வச்சு அதை அப்படியே டெலிட். ஆனால் இதை நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா நமக்கு எதெல்லாம் நமக்கு தேவை இருக்கும், எந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணதுக்காக தான் டெலிட் பாடியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ சரி, இந்த டெலிட் பாடியில் என்ன ஒரு ஃபீச்சர்னு சொன்னால் நீங்கள் ஒரே செகண்டில் அது அப்படியே அந்த ஆப்ஜெக்டை நமக்கு எது தேவையில்லையோ அதை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எனக்கு இந்த ஃபேஸ் மேலே இருக்க ஃபேஸ் எனக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ ரிமூவ் ஆகணும்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் எந்த ஃபேஸ் நான் இங்கே வரைஞ்சிருக்கோமோ அதே ஃபேஸை நான் இங்கே டெலிட் பண்ணி அப்படியே ஒட்டுமொத்தமாக டெலிட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது நம்ம இதை எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த இடத்துல நம்ம எங்கெல்லாம் நமக்கு தேவை இருக்குது, ஸோ எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இல்லை சப்போஸ் எனக்கு அதே எனக்கு திருப்பி வேணும், ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு டெம்பரரி ஆட்டி எனக்கு டெலிட் ஆகணும்னு சொல்லும்போது தான் இந்த டெலிட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லை பர்டிகுலராக எனக்கு அதே சமயம் இன்னொரு டைமுக்கு தேவைன்னு சொல்லும்போது இந்த இதை எனக்கு ஆப்ஜெக்டை நீங்கள் இந்த டெலிட் பாடி சொல்லக்கூடிய அந்த கமாண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் நம்ம பார்க்கலாம். இந்த டெலிட் ஆப்ஷன் நீங்கள் நார்மல் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ இந்த ரீசன்ட்லி யூஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ டெலிட் பாடி நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ டெலிட் பாடி கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோஸில் என்ன ஆப்ஷன் இருக்குது, பாடி டு டெலிட். நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த செலக்ட் பாடி டு கீப், இந்த இது பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த கீப் சொல்லும்போது என்னென்னா அந்த இடத்த நமக்கு டெலிட் ஆகும், அதே சமயம் அந்த பாடி அப்படியே இருக்கும். ஸோ 2 ஆப்ஷனாக இருக்கும். இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ப்ரிவியூ. இந்த ப்ரிவியூவில் நமக்கு நார்மலாக தெரியும் அது ஷோ பண்ணதுக்கூடிய ஆப்ஷன். இது எல்லா டூல்ஸ்லையும் இருக்கிற போல தான். இப்போ நான் டெலிட் பாடி, இப்போ நான் இந்த இடத்துல மேலே இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த வலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நான் டெலிட் பண்ணணும் கேட்கும்போது கேட்டும் பாருங்க. இன்னொரு குயிக் பிக்னு கேட்குது.
இந்த விண்டோஸில் இந்த செலக்ட் பாடி ரிவால்வ் 1 ரிவால்வ் 2 அதாவது ரிவால்வ் 7 ரிவால்வ் 2ன்னு இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிறது செலக்ட் பண்ணணுமா மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணுவான்னு கேட்குது. நான் மேலே இருக்க ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே டெலிட் ஆகிட்டு. ஸோ இதுக்காக நம்ம எந்த இதுவுமே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டெலிட் பாடி வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிடலாம். நார்மலாக எனக்கு அதே மாதிரி வேணும்னா நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இது ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்டு கூட. நீங்கள் வந்து தொடர்ந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் டெலிட் பாடி சொல்லக்கூடிய கமாண்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.